வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே. கரூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை பண்ணையாளர்களுக்கும் வேளாண் உற்பத்தியாளர்களுக்கும் நபார்டு வங்கி பலவிதமான பொருளாதார சேவைகளை அம்மாவட்டத்தில் உள்ள தேசிய வங்கிகள் மூலமாகவும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் அறிக்கைகள் மூலமாகவும் மற்றும் கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் மூலமாகவும் வழங்கி வருகிறது. அந்த சேவைகளை பற்றி எடுத்துரைக்கின்றார் கரூர் மாவட்டம் நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் ஏ பார்த்திபன் அவர்கள். தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நபார்டு இந்த நம்முடைய நாட்டில் இருக்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் முன்னேற்றம் அடைவதற்காக பல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றது. அதில் பல சேவைகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமானது நம்ம கரூர் மாவட்டத்தில் தனுவாசனுடைய வியூடிஆர்சின்னு நாங்கள் சொல்லுவோம். வியூடிஆர்சி கரூர் மூலமாக ஒரு நல்ல திட்டம் ஒன்று நடத்தியிருக்கோம். 2011 ஆரம்பித்து 2013 வரைக்கும் அந்த திட்டம் நடந்தது. அந்த திட்டம் முதல்ல எதுக்காகன்னா இந்த ஏழை விவசாய பெண்கள், அதாவது கூலிக்கு போகிற ஏழை விவசாய பெண்களுடைய நிலைமையை, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அது ஆரம்பித்தது. அது எப்படி மேன்மைப்படுத்தலாம்னா கறவை மாடு வளர்ப்பு மூலியமாக மேன்மைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் பேசி முடிவு செய்தோம். ஸோ கறவை மாடு வளர்ப்பு எப்படி வளர்ப்பது என்பதை அவர்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக சொல்லி, அதற்கப்புறம் அந்த கறவை மாடுகள் எப்படி வாங்குவது, அந்த கறவை மாடு வளர்ப்பிலிருந்து வரும் பாலை எப்படி விற்பனை செய்வது போன்ற எல்லாவற்றையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டை போட்டோம். அது கிட்டத்தட்ட நன்றாக நடந்து முடிந்தது. அந்த ப்ராஜெக்டில் முதல்ல நாங்கள் செஞ்சது ஒரு 240 விவசாய பெண்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு வியூடிஆர்சி மூலமாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சிகள் என்னென்னா கால்நடை பராமரிப்பு, முறையான கால்நடை பராமரிப்பு, அப்புறம் நோய் தடுப்பு ஊசிகள் எப்போது போட வேண்டும், எப்படி பசுந்தீவனங்கள், அதாவது தீவன வளர்ப்பு பற்றி நிறைய விவசாயிகளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த தீவன வளர்ப்பு தான் முக்கியமாக அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் எடுத்தோம். பசுந்தீவனம் எப்படி வளர்ப்பது, அப்புறம் உலர் தீவனங்கள், கலப்பு தீவனங்கள் எப்படி அவர்களே கலந்து மாடுகளுக்கு கொடுப்பது, கறவை மாடுகளுக்கு கொடுப்பது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எல்லாவற்றையும் அவர்களுக்கு முழுவதுமாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 240 பெண்களுக்கு 8 பிரிவாக பிரித்து முதலில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அந்த பயிற்சி முடித்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா, இங்கே லீட் பேங்க் IOB இருக்குது, அவங்க மூலியமாக பேசி எல்லா பெண்களையும் 240 பெண்களில் யார் யார் கால்நடை பராமரிப்புக்கு முன் வராங்களோ, கறவை மாடு வச்சுக்கிறதுக்கு முன் வராங்களோ அவங்கள ஒரு 25 ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப் சொல்லுவோம், கூட்டு பொறுப்பு குழு ஒன்று இருக்கிறது. அந்த கூட்டு பொறுப்பு குழு ஒரு முக்கிய கிரெடிட் டெலிவரி சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது SHG இருக்க மாதிரியே JLGயும் பேங்கர்ஸுக்கு கடன் உதவி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த 165 பெண்களை 25 ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ், அதாவது கூட்டு பொறுப்புகளாக மாற்றி அமைத்து அவர்களை அவங்கவுங்க இடத்துல இருக்க வங்கிகளினுடைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட இணைத்தோம். அந்த மாதிரி இணைச்சதில் எல்லாருக்கும் 165 பெண்களுக்கும் ஒரு பெண்களும் 2 மாடு வாங்குவதற்காக தலா 50,000 ரூபாய் கிட்டத்தட்ட லோன் கொடுத்தாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் அந்த 165 பெண்களுக்கு 75 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டது. அந்த கடன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய DEDSன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, டைரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீமில் 25% மானியம் அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு மேலே மானியமும் வாங்கி கொடுத்தோம். இந்த உதவினால் எல்லா அந்த ஏழை பெண்களும் அவர்களால் 2 மாடுகள் வாங்கி தொழில் பண்ண முடிஞ்சது. இந்த மாடுகள் வாங்கின பிறகு அடுத்தபடியாக நாங்கள் என்ன பண்ணோம்னா,
அவங்க வியூடிஆர்சி மூலமாக பசுந்தீவன வளர்ப்பு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக எல்லா வில்லேஜஸ்லையும் எந்தெந்த வில்லேஜில் இந்த பெண்கள் இருக்காங்களோ அந்த கிராமத்தில் வந்து பசுந்தீவன திடல் மாதிரி திடல் போட்டு காண்பித்தோம். அதில் வந்து கோஃபோர், கோஎஃப்எஸ் 29, வேலி மசால் போன்ற பசுந்தீவனங்கள் வளர்ப்பு பற்றி நிறைய எடுத்து சொன்னார்கள். பசுந்தீவனத்தை அவர்கள் வளர்த்தும் காட்டினார்கள். முதல்லேருந்து லேண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி பசுந்தீவனம் வளர்க்குறது, பசுந்தீவனம் வளர்ந்த பிறகு எப்படி எல்லோருக்கும் பிரித்து கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு பசுந்தீவன வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முறையாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. இது வந்து பெண்களிடத்தில் நல்லா ரீச் ஆகிருந்தது இந்த பசுந்தீவன வளர்ப்பு. அப்புறம் அது தவிர என்ன பண்ணாங்க, வியூடிஆர்சியில் அந்த அவங்களே தீவனங்கள் சிலதெல்லாம் முக்கியமான மினரல் மிக்சர், தனுவாஸ் மினரல் மிக்சர்னு ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா போதிய சரிவிகித உணவு நம்ம சாப்பிட்ற மாதிரியே விலங்குகளுக்கும் சரிவிகித உணவு கொடுத்தா தான் நல்லதுன்றதுக்காக அந்த மாதிரி மினரல் மிக்சரு எப்படி அவங்களே உலர் தீவனங்கள் பண்ணுவது போன்றவைகள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது தவிர பால் விற்பனை செய்வதற்காக இந்த பெண்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து ஆவின் வந்து இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்க ஆவின் வந்து ரொம்ப நல்லா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதனால் ஆவின் மூலமாக இவங்க எல்லோரும் பால் ஊற்றுவாங்க. அப்படி பால் ஊற்றுனாங்கன்னா பேங்க் லோன் ரெக்கவரி வந்து ரொம்ப எளிதாக போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வச்சுட்டு நாங்கள் ஆவினோட டைஅப் மாதிரி வச்சுட்டு எல்லா இந்த பெண்களுக்கும் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதனால் அவங்க எல்லோரும் முறையாக பால் உற்பத்தி பண்ண பிறகு ஆவின் மூலியமாக ஊற்றுனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் எல்லா பெண்களும் வாங்கிய கடனை முறையாக திருப்பி கொடுத்துருக்காங்க. இந்த தொழில்நுட்ப பரிமாற்றத்தை திட்டத்தினை மற்ற எல்லா மாவட்டங்களிலும் ஆல் இண்டியா லெவலில் கூட சிறப்பாக எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி பண்ணணுன்னா, அதாவது அறிவியல் வேளாண் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் பல்கலைக்கழக வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய அலுவலகங்கள் மற்றும் தொண்டுசாரா நிறுவனங்கள், அது தவிர ஃபார்மர்ஸ் கிளப்னு சொல்லுவோம், அதாவது உழவர் மன்றங்கள், உழவர் மன்ற கூட்டமைப்புகள் மூலமாக இந்த திட்டத்தினை உருவாக்கி அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் நபார்டு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் மூலியமாக ப்ராஜெக்ட் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வியூடிஆர்சியோடையோ கேவிகேயோடையோ இல்லை என்ஜிஓடையோ பேசி அந்த ப்ராஜெக்டை ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தை எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு அமைச்சு ஒரு 2 வருட ப்ராஜெக்டாகவோ இல்லை 3 வருட திட்டமாகவோ அளிக்கலாம். அப்படி அளித்தால் எந்த விதமான தொழில்நுட்பத்தை அந்தந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் ஒரு பகுதிக்கு தேவையாக இருக்கும். எந்த தொழில்நுட்பம் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமோ அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்தினை கொண்டு வந்து கொடுத்தால் எங்களுக்கு இந்த திட்டத்தினை முன்னுரிமை கொடுப்பதற்காக எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம் விவசாய முன்னேற்றத்துக்காகவும் விவசாயத்தில் உற்பத்தி திறன் பெருகுவதற்காகவும் எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து இதில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற 09443316477 கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.